ஸோ ஹே கைஸ் அண்ட் குட் ஈவினிங். ஸோ நாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ மொட்டை அடிச்சதுக்கப்புறம் கெட்டப் சேஞ்சுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ட்ராவல் லாகி தான். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோயம்புத்தூருக்கு இப்போ தான் போக போகிறோம். அண்ட் என்ன ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எல் ட்ராவல்ஸில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த பஸ்ஸோட ஓவர்வியூ வீடியோ நம்ம இந்த பஸ்ஸு ஸ்டார்ட் ஆன டைமில் நம்ம பார்த்தது. ட்ராவல் பண்ணணும்னு அப்போ வந்து நிறையவே ட்ரை பண்ணது, பட் நம்மளால் முடியலை. ஸோ இன்றைக்கி தான் நம்ம வந்து இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இப்போ பஸ் நின்றுட்டுருக்கு, இன்னும் கிளம்பல. அண்ட் இங்கே வந்து 9:45 எடுக்கிறாங்க. அண்டு உள்ளே வந்தோடனே வந்து ஒரு நீட்டான இதெல்லாம் இருந்துச்சு. அண்டு ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரிஞ்சுது, அந்த ஃப்ரெஷ்னர் அங்கங்கே மாட்டியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்டு பஸ்ஸு கிளம்புனதுக்கப்புறம் வந்து என்ன டைமுக்கு ரீச் ஆகுறாங்க, ஸோ டிரைவிங் எப்படி இருக்குது, கேபின் ரைட் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அண்டு அதுக்கான பர்மிஷன்ஸ்லாம் வாங்கியாச்சு. ஸோ வாங்க நம்ம ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் நாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட பெர்த்துக்கு வந்துவிட்டோம். ஸோ இப்போவும் பெர்த்தில் ஏறும்போது ஃபஸ்ட்டு மறக்காமல் எடுக்க வேண்டிய விஷயம் ஷூ. ஸோ அது எப்போவுமே வந்து மறக்காமல் ஷூவை கீழே விட்டுட்டு பெர்த்தில் ஏறுங்க. அண்ட் நம்மளோட பெர்த்து பார்த்திங்க அப்படின்னா வந்து L11 அண்டு லோயர் பெர்த்து, டபுள் பெர்த்து தான், சிங்கிள் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு நான் புக் பண்ணும்போது. அண்ட் சர்ப்ரைசிங்லி ரீடிங் லைட் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பஸ்ஸஸ் வந்து ஆன் பண்ண மாட்டாங்க, இங்கே ஆன் பண்ணியிருக்காங்க. அண்டு எம்ஜியோட நார்மல் எப்பவும் போல மாதிரி தான், மேலே ஒரு ஏசி வென்ஸ் அண்டு சேம் அதே மாதிரி தான் இந்த சைடு ஒரு ஏசி வென்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் டிவி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பாஞ்சஸான ஒரு பில்லோ அண்ட் வந்து கூட ஒரு பிளாங்கெட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஒரு சின்ன எனக்கு எம்ஜியில் பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா இந்த லோயர் பெர்த்தோட விண்டோ. நீங்கள் எக்கி வெளியே பார்த்தீங்கன்னா கூட ஒன்றுமே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இண்டிவிஜுவல் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமோட கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம்க்கு வந்து டிவி கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னோட டிவி மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கேன். பக்கத்து சீட்டில் இருக்க டிவியை வந்து நான் ஆன் பண்ணலை. அண்டு ஏசி வென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க கீழே 2. அண்டு நார்மலாக இருக்குது, சில்னஸ் ரொம்ப இல்லாமல்லாம் இல்லை. அண்ட் இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமோட கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்லி ஆகணும், இந்த பஸ்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ நான் வீடியோ எடுத்திருந்தேன். அப்போ எப்படி இருந்ததோ சேம் அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு க்ரூ, கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பஸ்ஸு பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:45 கோயம்பேடு எடுத்தாங்க. அண்ட் வெளியே வந்து நம்ம சிட்டி பிக்கப் ஃபுல்லாமே இருக்குது. வடபழனி, ஆலந்தூர் அந்த மாதிரி ஃபுல்லாமே நிறைய சிட்டி பிக்கப்ஸ்லாமே இருக்குது. முடிச்சுட்டு 11 o'clock வந்து பெருங்குளத்தூரில் வந்து ஆக்சுவலாக நம்ம வீடு பெருங்குளத்தூர் தான், நான் இங்கே ஏறி இருக்கலாம். பட் ஆனால் இங்கேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் கோயம்பேடு வந்து ஏறினேன். அண்டு சில எக்ஸ்டீரியர் ஷாட்ஸும் வந்து எடுக்கிறதுக்கு வந்து பஸ்ஸு வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் தான் இங்கே வந்து எடுத்தேன். அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மேல்மருவத்தூர் வரைக்கும் பிக்கப் பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஒரு கண்டினியூஸான ஒரு ஜேர்னி இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா பிக்கப் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால.
வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாப் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. நம்ம உளுந்தூர்பேட்டையில் வந்து எப்போவுமே ரெகுலராக நம்ம கோயம்புத்தூர் ரைடர்ஸ்லாம் நிப்பாட்டுவாங்க. ஸோ அங்கே தான் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி விக்னேஷ் ஸ்டாட் அண்ட் சில பஸ்ஸஸ்லாம் நிற்கிது. அண்ட் இங்கே தான் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அண்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. நான் இப்போ தான் தூங்கிடுவேன் நல்லா. இப்போ தான் எழுந்து வந்தேன். அண்டு வாங்க நம்ம ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து நான் கேபினில் தான் இருக்கேன். பட் வந்து நான் இப்போ வந்து உட்காந்தேன். கொஞ்சம் பிரச்சனை தான். உளுந்தூர்பேட்டைக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கேபின் முடிச்சுட்டு தூங்கிட்டேன். இந்த ஆஃபீஸ் வேறு போயிட்டு நல்லா டயர்ட்னால நைட்லாம் நல்லா தூங்கியாச்சு. அண்டு எந்த ஒரு பெரிய ரேஷ் அந்த மாதிரி எதுவுமே
இல்லை நல்லா தூங்கிட்டேன். இப்போ தான் எழுந்திரிச்சேன். அது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் முழுப்பே வந்தது. இல்லைன்னா அது கூட தெரிஞ்சிருக்காது. அவங்க எழுப்பிட்டு தான் எழுந்திரிச்சிருப்பேன். ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான ரைடு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காந்திபுரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதோட நம்ம ஜேர்னி வந்து முடியுது. ஒரு பீஸ்ஃபுல்லான ஜேர்னி அண்டு ஒரு ஸ்லீப் ஃப்ரெண்ட்லியான ஜேர்னியாக இருந்துச்சு. அண்டு நம்ம கூட நைட்டு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண டிரைவர்னாக்கு தேங்க்ஸ்ண்ணா. ஸோ இவர் தான் வந்து நைட் ஃபுல்லாக நம்ம கூட வண்டி ஓட்டிகிட்டு வந்தவர். அவர் செமையாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக சென்னையில் கிளம்புனதுலேருந்து இங்கே வரைக்கும் சிங்கிள் தான் ஓட்டினார். பட் ஆனால் எந்த ஒரு ஜர்க் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு நீட்டான ஜேர்னி. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் சென்னை கோயம்புத்தூரில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பஸ் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்டு ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.